ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கும் 2க்கும் யூஸ் ஆகிறது மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வைஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது உளவியல், சைக்காலஜி கொஷின்ஸ். சைக்காலஜியில் முக்கியமான ஒரு 100 கேள்விகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பேப்பர் 1க்கும் யூஸ் ஆகும், பேப்பர் 2க்கும் யூஸ் ஆகும். முதல் கேள்வி பாருங்க. உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உளவியலின் தந்தை வில்லியம் உண்ட். உளவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் உண்ட். ரெண்டாவது கேள்வி, நவீன உளவியலின் தந்தை. நவீன உளவியலின் தந்தைன்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். வில்லியம் உண்ட் வந்து உளவியலுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. மாடர்ன் சைக்காலஜியுடைய ஃபாதர் யாரு அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். கேள்வி எண் 3, ஹார்மிக் கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் மக்டூகல். இயல்பூக்க கொள்கையை வெளியிட்டவர் அவரே தான், வில்லியம் மக்டூகல். முழுமை காட்சி கோட்பாடு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. உள பகுப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் ஆட்லர். தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் ஆட்லர். பகுப்பு உளவியலை உருவாக்கியவர் யூங். மனிதநேய உளவியலை உருவாக்கியவர்கள் கார்ல் ரோஜர்ஸ், மாஸ்லோ. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பகுப்பு உளவியல், மனிதநேய உளவியல் அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம தனித்தனியாக சொல்லலாம். இப்போ அதெல்லாம் உருவாக்குனவங்க யார் யார், இல்லை அதை பற்றின தியரியை சொன்னவங்க யார் யாருன்றதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? 10, அமைப்பு நிலை கோட்பாடு உருவாக்கியவர்கள் உண்ட் மற்றும் இபி டிச்னர். நடத்தை கொள்கை கோட்பாட்டை உருவாக்கியவர் வாட்சன். உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் வெபர். உள இயற்பியல் நூலை வெளியிட்டவர் பெச்னர். உலகின் முதலில் உளவியல் ஆய்வகத்தை ஏற்படுத்தியவர் உண்ட். எந்த வருஷம் அப்படின்னா 1879 லிப்சிக் நகரில் உருவாக்கினார். கேள்வி எண் 15, புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கால்டன். தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கால்டன், கேட்டல் 2 பேர் இது பண்ணியிருக்காங்க. அதில் புள்ளியியல் அடிப்படையில் அளவிட்டவர் கால்டன். 17, மருத்துவ உளவியல் பற்றி கூறியவர் மெஸ்மர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே. நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் ஆல்பர்ட் பீனே. கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். வினாவரிசை முறையை உருவாக்கியவர் பிரான்சிஸ் கால்டன். காலிகாக் குடும்பத்தை ஆராய்ச்சி செய்தியவர் கட்டார்ட். எரிக்சனின் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8. எரிக்சனுடைய வளர்ச்சி நிலைகள் 8. இதை கேட்பாங்க, எத்தனை வளர்ச்சி நிலைகளை பற்றி இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. 8 வளர்ச்சி நிலைகள் அவரோட படி வளர்ச்சி நிலைகள். 25, நெறிசாரா அறிவுரை பகிர்தல் பற்றி கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். தற்கருத்து என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் லெக்கி. கூட்டாளி பருவம் என்பது பிள்ளை பருவம். குமர பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவியவர் மையஸ். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். சைக்காலஜி என்ற பெயரை முதலில் தனது நூலுக்கு அமைத்தவர் குளோகல். 32, ஜேக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல். அனாதை குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்தபோது அவர்களது நுண்ணறிவு கூடியது என கூறியவர் லிப்டன். கவனித்தலை பெருமூளையின் செயலாக கருதியவர் ஹேப். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்று கூறியவர் மக்டூகல். கவன வீச்சை பற்றி கூறியவர் ஆர்பி கேட்டல். இந்த கேட்டல் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? 1809 கவன வீச்சை பளிங்கு கற்கள் மூலம் சோதனை செய்தவர் ஜான்சன். ஜீன் பியாஜே எந்த நாட்டை சேர்ந்தவர்? சுவிட்சர்லாந்து. சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுக்களின் அசைவு என்று கூறியவர் வாட்சன். சிந்தித்தல் என்பது மொழியும் சிந்தித்தலும் தனியான 2 வேறுபட்ட அடிப்படையிலிருந்து எழுகிறது என்று கருதியவர் வைகாட்ஸ்கி. சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கூறியவர் வாட்சன். குழந்தைகளின் தொடக்க நிலையில் அறிவு வளர்ச்சி தொடர்பின்றி நிகழ்வதாகும் என்ற கருத்தை கூறியவர் பியாஜே. உலக மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன என்று கூறியவர் சோம்ஸ்கி. ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையாக சூழ்நிலை அமைப்பு உண்டு என்று கூறியவர் சோம்ஸ்கி. மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்று தவறி கற்றல் நடு இடம் பெறுகிறது என்று கூறியவர் ஸ்கின்னர். புதிர் நிலையை கிளை வழி நிலை என்று கூறியவர் ஜான் டூயி. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளின் முதிர்ச்சி
என்று கூறியவர் எர்லாக். மனித மனவெழுச்சி இயல்பூக்கங்களிலிருந்து உருவாகின்றன என்று கூறியவர் மக்டூகல். மனவெழுச்சி வெளிப்பாடு என்பது சமுதாயத்திற்கு சமுதாயம் வேறுபடுகிறது என்று கூறியவர் மார்க்ரெட் மீட். சினம், அச்சம், அன்பு இவை மூன்றும் அடிப்படை மனவெழுச்சியாகும் என்று கூறியவர் வாட்சன். மொத்தம் 50 கேள்விகள். 51 மனவெழுச்சி நுண்ணறிவு எனும் கருத்தை தமது ஆய்வுகளின் மூலம் பிரபலப்படுத்தியவர்கள் பீனே மற்றும் வாட்சன். 52 மனவெழுச்சி என்பது நுண்ணறிவில் அடங்கியவை என்று கூறியவர் பீனே. குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிட்டவர் கோல்பர்க். தற்கருத்து என்ற சொல் முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? லெக்கி. நெறிசாரா அறிவுரை பகிர்தல் மூலம் தற்கருத்து பரவலானது என்று கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். வாழ்க்கை தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்தலிலும் தற்கருத்து முக்கிய செல்வாக்கு பெற்றுள்ளது என்று கூறியவர் டொனால்ட். கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறியவர் மெக்கனால். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன என்று கூறியவர் கேட்ஸ். இணைப்பு கோட்பாட்டை கூறியவர் தாண்டைக். ஆக்க நிலையிருத்தம் பற்றி கூறியவர் பாவ்லோ. செயல்படு ஆக்க நிலையிருத்தம் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். அறிவுப்புல கோட்பாட்டை உருவாக்கியவர் கேட்ஸ். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் தாண்டைக். எல்லா வகையான கற்றலும் ஒரே மாதிரியானவை அல்ல என்று கூறியவர் தாண்டைக். கற்றல் என்பது அறிவு சார்ந்த செயல் என்று கூறியவர்கள் பியாஜே மற்றும் ப்ரூனர். மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும் என்று கூறியவர் எட்ஃபீல்ட். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரஸ்லி. படிநிலை தேவை கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. முதன்மை கற்றல் விதிகளை உருவாக்கியவர் தாண்டைக். மறத்தல் சோதனையை உருவாக்கியவர் எப்பிங்காஸ். குமர பருவத்தினுடைய பிரச்சனையை ஆராய்ந்தவர் ஸ்டான்லி ஹால். பார்வை திரிபு காட்சி பற்றி கூறியவர்கள் முல்லர் மற்றும் லயர். மனப்பான்மை அளவுகோல் அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தேர்ஸ்டன் மற்றும் லிக்கர். ஒத்த கூறு கோட்பாட்டை உருவாக்கியவர் தாண்டைக். குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பேக்லி. ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் உண்ட். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. வளர்ச்சி ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர்கள் ஃப்ராய்ட், ஆட்லர், யூங். வயதுக்கேற்ற நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர்கள் ஃபீனே மற்றும் சைமன். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். வகைப்பாடு ஆளுமை கொள்கையை பற்றி கூறியவர்கள் ஹிப்போக்ரைட்ஸ், கிரெட்ச்மர், ஷெல்டன். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை உருவாக்கியவர் ஐசன். 60 வயதினரின் நுண்ணறிவை அளக்கும் நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என்பதை ஆராய்ச்சி மூலம் விளக்கியவர் மெண்டல். மேரி கவர் ஜோன்ஸ் விளக்கிய கற்றல் ஆக்க நிலையிருத்த கற்றல். சாதனை ஊக்கியின் கருத்தினை விளக்கியவர்கள் டார்வின், மெக்லீலண்ட், மாஸ்லோ. மின்னசோடா என்பது டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் சோதனையாகும். ஒருவர் நடத்தை பயிற்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர்கள் மார்கன் மற்றும் கிங். உயர் அறிவாண்மை குழந்தைகளின் திறமைகளை கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். 91 மனிதர்களின் இயல்புகளை வகைப்படுத்தியவர் மார்கன். மனநலம் பற்றி கூறியவர்கள் யூங், எட்ஃபீல்ட், மார்கன், கிங். பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் ஆய்வு மெண்டல் ஆய்வு. சொற்சோதனை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். சிக்கல் தீர்வு முறை பற்றி கூறியவர் ஆஸ்போன். மைத்தட சோதனை பற்றி கூறியவர் ரோசார்க். ரோசார்க் மைத்தட சோதனையின் படிப்போம் இல்லையா அது. முதலில் ஆர்வத்தின் நிலை எனும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாண்ட். முழுமை காட்சி கோட்பாடு எப்பொழுது உதயமாயிற்று? 1912. முழுமை காட்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கெஸ்டால்ட் கோட்பாட்டினர். கேள்வி எண் 100. அறிவுரை பகர்தலில் சமரச முறையை வரையறுத்தவர் எஃப்.சி. தான். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு மொத்தமாக 100 கேள்விகள் ஆகிருக்கு. இன்னும் இந்த சைக்காலஜியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கம்பைல் பண்ணி தரேன். ஓகேவா? தேங்க்யூ.